கிறிஸ்து இயேசுக்குள் வாழ அழைக்கப்பட்ட அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் தேவனால் கிருபையும் தேவ ஆவியின் ஞானமும் உண்டாவதாக. இன்னைக்கு நம்ம பார்க்க போற சத்தியங்கள் எந்த வசனங்களை பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, மார்க் 1ஆம் அதிகாரத்துல 40ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க கேட்போம். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். இப்படி அவர் சொன்னவுடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று. அவன் சுத்தமானான். அப்பொழுது அவர் அவனை நோக்கி, நீ இதை ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. ஆயினும் நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து, நீ சுத்தமானது நிமித்தம் மோசே கட்டளையிட்டிருக்கிறவைகளை அவர்களுக்கு சாட்சியாக செலுத்து என்று கண்டிப்பாய் சொல்லி உடனே அவனை அனுப்பிவிட்டார். அவனோ புறப்பட்டு போய் இந்த சங்கதி எங்கும் விளங்கும்படியாக பிரசித்தம் பண்ண தொடங்கினான். அதனால் அவர் வெளியரங்கமாய் பட்டணத்தில் பிரவேசிக்க கூடாமல் வெளியே வனாந்தரமான இடங்களில் தங்கியிருந்தார். எத்திசையிலும் இருந்து ஜனங்கள் அவரிடத்திற்கு வந்தார்கள். இந்த வசனங்களை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இதில் முக்கியமாக என்ன விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவோடைய மனநிலையும் குஷ்டரோகியோட மனநிலையும் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்ப்போம். இதில் குஷ்டரோகியோட மனநிலை முதல்ல நம்ம பார்க்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது. ஏன்னா அவன் தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறான், இயேசு கிறிஸ்துட்ட வந்து பேசுகிறான். என்ன பேசுகிறான் அப்படின்னு பார்த்தோன்னா, அதில் உள்ள எல்லா ஆக்ஷன்ஸையும், அதாவது அவனுடைய செயலையும் கவனிக்க வேண்டிய நேரமாக இருக்கிறது. எப்படி அப்படின்னா, அவர் முன்பாக வந்து முழங்கால் படியிட்டு, எப்படி அவன் வந்து கேட்குறான் அப்படின்னா, பணிந்து முழங்கால் படியிட்டு அவர்கிட்ட மன்றாடுறான். அது எப்படி கேட்குறான் அப்படின்னா, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும். அப்போ இந்த நிலையில் அவனுடைய மனது எப்படிப்பட்ட ஒரு பக்குவமான நிலையும் ஒரு அருமையான அந்த நிலையை நம்ம உணர முடியுது. ஏன்னா குஷ்டரோகம் இருந்தால் ஒதுக்கப்பட்டு இருப்பாங்க, குடும்பத்தோடு இருக்க முடியாது, ஊரோடு இருக்க முடியாது. அப்போ அவன் என்ன கேட்டிருக்கணும்னா, என்னுடைய நோயை குணமாக்குங்க அப்படின்னு தான் கேட்டிருக்கணும். அவன் ஆனால் அப்படி கேட்கல. எப்படி கேட்டிருக்கான் அப்படின்னா, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும். அப்போ இதில் அவனுடைய விசுவாசம் தெரியுது. இயேசு கிறிஸ்துவோடைய, அதாவது அவர் மேலே அவர்தான் குமாரன், அதாவது அவர் தேவனிடத்தில் வந்தவர் அப்படிங்கிறதும் அவனுக்கு தெரியுது. இது எல்லாவற்றிற்கும் மேலாக அவன் ஒரு விஷயத்தை அந்த இடத்துல வெளியே கொண்டு வர்றான். எது அப்படின்னா, முழுக்க முழுக்க தேவனுடைய சித்தப்படி, அவருடைய ஆலோசனைப்படி, அவருடைய விருப்பம் என்னவோ அது நடக்கட்டும் அப்படின்ட்டு தன்னையே ஒப்பு கொடுக்குறான். ஒரு செகண்ட் இயேசு கிறிஸ்து எனக்கு சித்தம் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்க எவ்வளோ நேரம் ஆகும்? தன்னுடைய பெற்ற தாயிட்ட மரியாள்கிட்டையே போய் என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை அப்படின்னு சொன்னார். இன்னும் அதாவது எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அவர் எல்லாமே நிதானித்து தேவனுடைய சித்தப்படி என்ன அவர் சொல்கிறாரோ அதுபடி தான் முழுமையாக செய்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது இந்த மனநிலை கொஞ்சம் யாருக்கிட்டையும் இருக்குது அப்படின்னா, இந்த குஷ்டரோகிட்ட இருக்குது. எப்படி அப்படின்னா, தன்னுடைய நோய் குணமாவதற்கு அவருக்கு சித்தம் இருந்தால் குணமாகட்டும் அப்படிங்கிற அளவுக்கு அவன் இறங்கி கேட்டிருக்கானா. அவனுடைய பக்குவ நிலையும் அவன் தேவனுடைய விருப்பத்தையும் தேவனிடத்தில் வந்தவருடைய விருப்பத்தையும் சித்தத்தையும் அவன் அதாவது அந்த சித்தத்துக்கு முதல் உரிமையும், அதாவது முக்கியத்துவமும் அதுக்கு கொடுக்குறான். இந்த மாதிரி இன்னைக்கு நம்மள எத்தனை பேர் இப்படி இருப்போம்? நமக்கு ஒரு வியாதி இருந்தால், இல்லை கஷ்டம் இருந்தால், உமக்கு சித்தமானால் இதை சரி பண்ணுங்க அப்படின்னு என்னைக்கு நம்ம மனதார வேண்டியிருப்போம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் இதே வார்த்தைகளை சொல்லி தான் அவர் என்ன பண்ணுறாரு, ஜெபம் பண்ணுறார். உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரத்தை அகலக்கூடுமானால் ஆகட்டும் அப்படின்னு. ஆனால் அதே வசனத்தை, அதே வார்த்தைகளை இன்று இந்த குஷ்டரோகி போட்டிருக்கானா, அவனுடைய பக்குவ நிலையை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏன் அப்படின்னா, இன்று பல பேர் நோய் சுகமாகணும், பிசாசு போகணும் அப்படிங்கிற அதுக்கு முக்கியத்துவம் தான் கொடுக்குறோமே ஒழிய, ஆனால் தேவனுடைய சித்தம் என்னவா இருக்குது? இந்த நோயிலிருந்து நான் குணமாகணும்னு அவர் விரும்புகிறாரா, இல்லை இந்த நோயோடையே நான் வாழணும்னு விரும்புகிறாரா, இந்த நோயிலிருந்து நான் எதுவும் கற்றுக்கொள்ளணும்னு விரும்புகிறாரா
அப்படின்ட்டு என்னைக்காவது நம்ம வியாதியோ கஷ்டத்தையோ நம்ம பார்த்துருக்கோமா? அப்படி இல்லை. என்ன எப்படி தான் பார்க்குறோம்னா, ஏன் கடவுளே எனக்கு இப்படி கொடுத்தீங்க, ஆண்டவரே எதற்கு எனக்கு இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலைமை, அப்படி தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் அந்த குஷ்டரோகி ஒதுக்கப்பட்டிருக்கான், தன்னுடைய சரீரத்தில் இந்த வேதனையை அனுபவிக்கிறான். இத்தனை சூழ்நிலைகள் இருந்த போதும் அவனுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் இயலும், அவரால் முடியுங்கிற விசுவாசம் இருக்குது. தேவனுடைய சித்தம் இருந்தால் மட்டும் நான் குணமாகிறேன் அப்படிங்கிற ஒரு மனசு அவனுக்குள்ளே இருந்திருக்கு. இந்த மனசை வெளியில் கொண்டு வருவதற்காகவும் இவனுடைய பக்குவ நிலை நம்ம புரிந்து கொள்வதற்காகவும் தான் இந்த சம்பவம் இங்கே நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. ஏனோ தானோன்னு ஒரு வசனங்களை வாசித்து கொண்டு நம்ம போயிட முடியாது. இப்படிப்பட்ட பக்குவ நிலை அவன் இருக்கிறதுனால, அடைஞ்சதுனால தான் இயேசு கிறிஸ்துடைய மனநிலையை பற்றி அடுத்து பார்க்க போகிறோம். எப்படி பாருங்க, இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக அப்படின்னு சொல்கிறார். அப்போ பாருங்க, இயேசு கிறிஸ்து எத்தனையோ நோயாளிகளை குணமாக்கியிருக்காரு. எல்லாரும் மேலே அவர் மனதுருக மாட்டார். ஏன்னா எல்லாரையும் போகிற ஒரு போக்கில் அவர் என்ன பண்ணியிருப்பார், குணமாக்கியிருப்பார். ஆனால் ஒரு சில பேரை மட்டும்தான் என்ன பண்ணுவார், மனதுருகி அவர் சுத்தமாக்குவார், குணமாக்குவார். அந்த மனதுருகி யாருக்கெல்லாம் கிடைக்கும், அவருடைய மனதுருக்கம், அவருடைய இரக்கம்ங்கிறது, அதாவது எப்படி சொல்ல முடியும்னா, அது அந்த ஒரு உணர்வை ஒருத்தவங்க இயேசு கிறிஸ்து மூலமாக அடைகிறாங்க, இயேசு கிறிஸ்து தன்னிடம் மனதுருகிறாரு அப்படின்னா அது எவ்வளோ ஒரு, அதாவது சொல்ல முடியாத ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிலை, ஒரு அளவில்ல முடியாத அந்த அன்பை உணர்ந்து கொள்றதற்கு நம்ம பெரிய பாக்கியம் பெற்றிருக்கணும். அப்படிப்பட்ட பாக்கியத்தை அந்த குஷ்டரோகி அனுபவிச்சிருக்கான். இயேசு கிறிஸ்துவே மனதுருகிறாரு. அவரே மனதுருகி என்ன பண்றாரு, அவனை தொட்டு சுகமாக்குறாரு. இந்த மனதுருக்கம் எதனால வந்துச்சு அப்படின்னா, இயேசு கிறிஸ்து எந்த மனநிலையில் அவர் எல்லா வேலைகளையும் ஊழியங்களையும் அவருடைய எல்லா போதனைகளும் முழுமையுமாக இந்த உலகத்தில் வந்து என்னென்னலாம் செய்யணும், எப்படிலாம் செய்யணும் அப்படின்ட்டு பிதாவின் சித்தப்படி அவர் நினைக்கிறாரோ, அதே மாதிரி அவனுக்குள்ளேயும் அவர் பார்க்குறாரு. இவ்வளவு வேதனைகள் இருந்தாலும் சித்தம் இருந்தால் சுத்தமாக்கும் கேட்கும் பொழுது அந்த ஒரு பக்குவ நிலையை அவர் உணர்ந்து அவனிடம் என்ன பண்ணுறாரு, மனதுருகிறார். மற்றபடி அவன் பட்ட வேதனையோ அவனுடைய நோய்க்காவோ அவர் மனதுருகலை, அவனுடைய மனநிலையை உணர்ந்து அவர் மனதுருகிறார். இந்த நிலையை நாம் அதாவது பெற்றுக்கொள்ள பாக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் இதே நிலையை நாமும் பக்குவமாக இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலை இருந்தாலும், எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் தேவனிடம் சொல்லலாம், சொல்ல வேணால சொல்லலாம். சொல்லிட்டு அவருடைய சித்தம் என்னவென்று நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. அடுத்தது இந்த சம்பவத்தில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதில் இன்னொரு விஷயம் இதில் மறைஞ்சிருக்குது. ஒரு நோயை குணமாக்குவதை வெளிப்படையாக இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது. ஏன்னா ஒரு குஷ்டரோகியை சுகமாக்கினார் அப்படின்ட்டு போகிற போக்கில் சொல்லியிருக்கலாம். ஆனால் இதில் ஒரு வசனத்தை நம்ம ஒரு வார்த்தையை பார்க்கணும். 41ஆம் வசனத்தில் இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு. இது ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா, நியாயப்பிரமாணத்தின்படி, பழைய ஏற்பாட்டுடைய நியாயப்பிரமாணத்தின்படி ஒருவன் குஷ்டரோகியாவோ அதாவது தொழுநோயாகவோ ஏதோ ஒரு குஷ்டரோகம் அவன்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அவனை யார் என்ன பண்ணக்கூடாது, தொடக்கூடாது. அவனை புறம்பே ஒதுக்கப்பட்ட இடத்துல தான் இருக்கணும். ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை மீறுகிறாரா அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அவர் என்ன பண்ணுறாரு, தொட்டு குணமாக்குறாரு. அப்போ இந்த இடத்துல நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை மீறலை, ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, நிறைவேற்றுறாரு. எப்படி நிறைவேற்றுறாரு அப்படின்னு பார்த்தோன்னா, அவர் பிதாவாகிய ஒரே பேரான குமாரன் என்ன பண்ணுறாரு, அவனை குணமாக்குறாரு. இயேசு கிறிஸ்து கேட்பாரு, பாவங்கள் மன்னிக்கப்படுவது எளிதா இல்லை எழுந்து நடவென்று எளிவுதா அப்படின்னு கேட்பார். அதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, இதான் இந்த சூழ்நிலையும் அதற்கு பொருந்தும். அவனிடம் இருந்த குஷ்டரோகம் குணமாவதற்கு
அவர் நியாயப்பிரமாணத்தை மீறல, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறார். அந்த இடத்துல குஷ்டரோகம் எப்படி அவனுக்கு சரியாகி வந்ததுக்கப்புறம் ஆசாரியனிடம் காண்பித்து எல்லாரிடம் சேர்த்து கொள்ளப்படுகிறானோ, அது மாதிரி இங்கு இயேசு கிறிஸ்துவே நேரடியாக வந்து அவனை குணமாக்குகிறார், அவனை தொட்டு குணமாக்குகிறார். தொட்டு குணமாக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இயேசு கிறிஸ்துடைய உன்னதமான மகிமையான நிலை யாருக்குள்ள போகுது? அவனுக்குள்ள போகுது. அவனுக்குள்ள போகி அவன் என்ன ஆகிறான்? குணமாகிறான், சுத்தமாகிறான். இந்த நிலையை வந்து நம்ம சற்று யோசிச்சு பார்க்கணும். ஏன் அப்படின்னா, இன்று பல பேர் இன்று இந்த புதிய ஏற்பாட்டு சத்தியங்களையும் பழைய ஏற்பாடு மாதிரியே நியாயப்பிரமாணமாக வைத்துக்கொண்டு இந்த இந்த நேரத்தில் இந்த இடத்துல தான் வந்து ஆராதனை, அதை தவிர வேற எங்கேயும் நடக்கக்கூடாது அப்படின்னு பல பிரமாணங்களை மார்க்கங்களை கொண்டு வருகிறார்கள். ஆனால் அதுக்கும் தேவனுக்கும் சம்பந்தமே கிடையாது, அதுக்கும் உண்மையான ஆராதனைக்கும் சம்பந்தமே கிடையாது. அதே மாதிரி குறிப்பிட்டவர்களை மரியாதை கொடுத்து, அதாவது அளவுக்கு மீறி மதிப்பு மரியாதை கொடுத்து அவர்கள் சொன்னால்தான் எல்லாமே நடக்கும், அவர்கள் சொல்லலைன்னா எதையுமே நடக்காது அப்படின்ட்டு பரிசேயர் செய்கிற மாதிரி பல வேலைகள் இன்று நடந்துட்டு இருக்குது. அதையும் நம்ம சற்று யோசிக்க வேண்டிய விஷயமாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல நியாயப்பிரமாணத்தை மீறிட்டாரா? அப்படி கிடையாது. இயேசு கிறிஸ்துவானவர் நியாயப்பிரமாணத்திற்கும் ஆண்டவர், ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராக இருக்கிறார். அதனால ஒருவனை எப்படி எந்த இடத்துல சுகமாக்கணும், ஒரு குழியில விழுந்துட்டா அவனை தூக்கி விடுவது தான் பிரதானம். அதே மாதிரி இவன் குஷ்டரோகியா இருக்கிறது, அதுல இருந்து அவனை குணமாக்குறது தான் முக்கியம். அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ண முடியாது? அந்த குறிப்பிட்ட கற்பனைக்கு பிரதானமாக நம்ம முக்கியத்துவம் கொடுத்துட்டோம் அப்படின்னா, அந்த இடத்துல அப்படி நடக்கும்போது தான் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதா இருக்குது. அதனால தான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எல்லாமே எதற்குள்ள அடங்கும் அப்படின்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை, அதாவது உன் கர்த்தராகிய ஆண்டவரை முழு இருதயத்தோடும் அன்பு செய்வதிலையும், உன்னிடம் அன்பு செய்வது போல பிறனிடம் அன்பு செய்வதிலும், இது ரெண்டுல எதில் அடங்கிருச்சோ அப்ப எல்லா நியாயப்பிரமாணங்களும் தீர்க்க தரிசனம் இதுக்குள்ள என்ன ஆயிரும்? அடங்கிரும். இந்த விஷயத்தை தான் அவர் இந்த இடத்துல நமக்கு சொல்லி புரிய வைக்கிறாரு, செஞ்சு புரிய வைக்க நமக்கு காமிக்கிறார். அதனால தான் எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகன்னு கையை நீட்டி அவனை சுத்தமாக்குறார். இப்படி அவர் சொன்ன உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு என்ன ஆயிடுச்சு? நீங்கிற்று. அதுக்கடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நீ இதை ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு எச்சரிக்கையா இருன்னு சொல்றாரு. அவர் உண்மையை தான் சொல்றாரு, எச்சரிக்கையா இருக்க சொல்றாரு, யார்கிட்டையும் சொல்ல வேணான்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னா, தேவன் இயேசு கிறிஸ்துவை அனுப்பினது, பிரதானமாக அனுப்பினது வியாதியை சுகமாக்குவதற்கோ அற்புத அடையாளத்தை காண்பதற்கோ இல்லை. இவை எல்லாவற்றிலும் மூலமாக அவருடைய வசனத்தை வெளியே கொண்டு வந்து தன்னுடைய ஒரே பேரான குமாரனை என்னவாக்கணும்? சிலுவையில் பலியிடப்படணும். இதற்காக தான் அவர் அனுப்பப்பட்டார். இந்த மற்ற ஊர்களுக்கும் நான் போய் என்ன பண்ண வேணும்? பிரசங்கம் பண்ண வேண்டும் சொல்றாரு. இதற்காகவே புறப்பட்டு வந்தேன்னு சொல்றாரு 38 வசனத்துல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு எச்சரிக்கையா இருந்தா அதற்காக தான் அவர் சொல்றாரு. அதை அவன் போய் சொல்லிட்டானா என்ன ஆயிரும்னா, இயேசு கிறிஸ்துவை பிரசங்கம் பண்ண விட மாட்டாங்க. மாம்ச ரீதியிலே இயேசு கிறிஸ்துவை பார்ப்பாங்க. ரெண்டாவது, இயேசு கிறிஸ்துவ என்ன கொண்டு போயிடுவாங்க? ஒரு பெரிய ஆளை ஆக்கணும் அப்படின்னு சொல்லி மதிப்பு மரியாதை கொடுத்து பெரிய ஆள் ஆக்கணும் அப்படின்ட்டு அரண்மனைக்கு போய் ராஜாவாக்கிடுவாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் அவருக்கு தடங்களா இருக்குது அப்படின்ட்டு தான் அவர் என்ன பண்றாரு? எச்சரிக்கையா இருக்க சொல்றாரு, சொல்லக்கூடாது அப்படின்ட்டு. ஆனா அவன் என்ன பண்றான்? எல்லார்ட்டையும் போய் தனக்கு நேரிட்டதை போய் சொல்றான். இன்னும் அவன் என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து சொன்னதுக்கு அவன் கீழ்ப்படிஞ்சிருக்கலாம். அடுத்தது என்ன அப்படின்னா, ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து நீ சுத்தமானது மோசே கட்டளையிட்டபடி. எதற்காக இதை சொல்றாருன்னா, நியாயப்பிரமாணத்துக்கும் அவர் என்ன பண்றாரு? கீழ்ப்படுகிறாரு அப்படிங்கிறதா இங்க நமக்கு தெளிவா தெரியுது. இன்னொரு விஷயம், அவன் போய் அதை காண்பித்தாதான் என்ன பண்ண முடியும்? அவர் எல்லாரோடையும் சேர்ந்து கொள்ள முடியும். இதற்காக தான் அவர் என்ன பண்றாரு? இத்தனை விஷயங்கள் நமக்கு இங்கே சொல்லப்படுது. நியாயப்பிரமாணத்திற்கு அவர் மீறல, நியாயப்பிரமாணத்திற்கும் அவர் கீழ்ப்படுகிறாரு, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறார், நியாயப்பிரமாணத்தை மதிக்கிறார். எல்லாவற்றையும் பண்ணிட்டு தான் அவரை சரிவர செய்கிறார்.
அதனால தேவனுடைய சித்தத்தை நம்ம இங்க தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சில பேர் என்னன்னா குறிப்பிட்ட நாளை மட்டும் வைத்துக்கொண்டு அதை என்ன பண்றாங்க, பிரதானமாக்கிக்கிட்டு அதை கடவுள் மாதிரி கொண்டாடிட்டு இருக்காங்க. குறிப்பிட்ட நாளை, குறிப்பிட்ட இடத்தை இந்த மாதிரிலாம் கொண்டாடினாங்க. இந்த மாதிரி உள்ளவங்க செய்கிறவங்களுக்கு தான் இது இயேசு கிறிஸ்து கொடுக்கிற பாடமாக இருக்கின்றது. எதையும் நம்ம விக்கிரகமாகவோ எதையும் ஆக்கிடக்கூடாது. எல்லாவற்றையும் அந்த 2 கற்பனைகளில் அடங்கி வருதா அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும், பார்க்கணும். அதனால இன்று நாம் கற்றுக்கொண்டது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவருடைய பிரமாணங்களை நாம் மீறாமல், அதாவது பல பேர் என்ன பண்ணா பிரமாணங்களை கைக்கொண்டு விக்கிரகத்துக்குள்ள போயிடுவாங்க. மீறாமல் என்ன பண்ணணும், அவரை நிறைவேற்றுவதற்கு இயேசு கிறிஸ்து எப்படி கையாளுகிறாரோ அப்படி நம்ம கையாளணும். குஷ்டரோகியோட மனநிலையை நம்ம கொண்டு வரணும். இயேசு கிறிஸ்துவோட மனதுருக்கத்தை நம்ம அனுபவிக்கணும். இதுதான் இன்னைக்கு நம்ம பார்த்த சத்திய வசந்தி சத்தியங்கள்ல சத்தியமாக இருக்கிறது. அடுத்த சத்திய வசந்தி சத்தியங்களை இன்னும் சில விஷயங்களை, ரகசியங்களை நம்ம பார்ப்போம்.